நேரத்துக்கு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிருப்பாளுவ. என் வீட்டில் இருக்கிற 2 பேரும் இன்னும் கிளம்பலையே. என்ன பண்ணுறாளவன்னு தெரியல. இந்த 4 முடியை எத்தனை வாட்டி தான் சீவி சீவி விடுவாளோ தெரியல அந்த தாமரை. அந்த சிக்கு முடியை வச்சுக்கிட்டு என்ன சிலுப்புக்கிட்டு நிற்கிறா. சீக்கிரம் கிளம்பணுமா போனமான்னு இல்லை, அதை வச்சு அப்படி இப்படி அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே தான் கிடக்குறேன். மணியோ, நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க கிளம்பலையா? சீக்கிரம் சோத்து முட்டையெல்லாம் எங்க காணோம்? புளி சோறு, லெமன் சோறு எல்லாத்தையும் கட்டிட்டீங்களா இல்லையா? சீக்கிரம் வாங்க மைனியே, என்ன வந்து உட்காந்துக்கிட்டீங்க? நீங்களும் கிளம்பி ரெடியா தான் உட்காந்துருக்கீங்களா? அப்ப சோத்தை எதையும் காணுமே பக்கத்துல. ஏம்மா பொறுமையா பேசு. இந்தா இங்க இருந்து பழனிக்கு நடந்துதான் போறீங்க. புல்லட் ரெயின்ல ஒண்ணும் போகலமா, பொறுமையா பேசி பழகு தங்கம். ஊருக்கு போற குசில இருக்க மைனியே, வேற ஒண்ணும் இல்ல. சரி சோத்தெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. நான் வரல, நான் வீட்டுல இருக்கண்டியே. என்னதே, நீ வரலையா? ஏன், எதுக்கு, என்னாச்சு உனக்கு? நீ தானே எங்க கூட வரணும்னு சொன்ன. வாமே, நீ அப்படி சாலையே போயிட்டு வரலாம். தெருவுல பாரு ஒருத்தையும் இல்ல, எல்லாரும் ஜோர கிளம்பி நிக்கிறாள். என்னம்மா நீ மட்டும் வரலங்கிற? ஏன் உனக்கு மட்டும் தான் அதிசயமா வீட்டு வேலையெல்லாம் இருக்கா என்ன? என்ன நீ இப்படி இருக்க? எப்ப பாரு வீடு வாசல் புள்ள புருஷன் குட்டின்னு இப்படியே இருந்துட்டா அப்புறம் நம்ம இப்படி ஜாலியா இருக்கிறது? இப்ப என்ன நம்ம குடும்பத்தோடய போறேன், தனியா தானே போறேன். பையனே, இந்த மாதிரி தனியா கல்யாணத்துக்கு பிறகு போற பாக்கியம்லாம் எந்த பொண்ணுக்கும் கிடைக்காது. கிளம்பு முதல்ல. அண்ணன் மேல பயமா உனக்கு? அண்ணன்கிட்ட நான் சொல்லட்டுமா? தங்க ரெடியா கிளம்பலாமா? என்ன இவ சேலை கூட மாத்தாம அப்படியே உட்காந்துருக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? அக்கா மைனி என்னமோ திடீர்னு நான் வரல நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லுதுக்கா. என்னன்னு கேள. ஏண்டி நீ வரலையா? சரி விடு, வீட்டை பாத்துக்க. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்யறது? நீ இங்கே இருந்துக்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். என்னது தாமரை இப்படி எல்லாம் இருக்க? மைனியா பாவம், கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் அவங்க யார் வீட்லயும் போய் தங்கி இருக்காங்களா சொல்லு. நீ அவங்க ஏன் வரலன்னு கேட்டு கூப்பிட்டுட்டு போவியா? இப்படியே இருன்னு சொல்ற. அவதான் வரலன்னு சொல்லிட்டால, அதுக்கு மேல நான் என்ன பண்றது? மைனியா, யார் உங்ககிட்ட சண்டை பிடிச்சா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்க அம்மா தானே. அதுதான் சொல்லியிருக்கோம், எங்கேயும் போக வேண்டாம் வர வேண்டாம், வீட்லயே உட்காந்து கடனே. தங்க அதெல்லாம் நீ எதுவும் கேட்க வேணாமா, நீங்க போயிட்டு வாங்க. சும்மா வாயாலே போயிட்டு வான்னு வட சுட்டா எப்படி? ரூபா கொடு செலவுக்கு. நாங்க என்ன என் புருஷன் வீட்டுல இருந்தா போறோம், இங்க இருந்து தானே போறோம். அடி சக்க ஆடுற கூத்து ஆடினாலும் அக்காவும் தங்கச்சியும் காரியத்துல கணக்கா இருக்காவ. இதுக்குதான் வந்து ஏன் மைனி வரலன்னு உழப்பிக்கிட்டு நின்னால இந்த உலக்க. இது சரியா போயிடுச்சு. ரசத்தி, நீ போகாம இருக்கிறதே நல்லதாண்டி. இல்ல உன் தலையை உட்கார வச்சு உன் தலையில அவளை அரைச்சி அம்மி அரைச்சிருவாளுவ. என்னம்மா 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? பார்த்து பதுசா போயிட்டு வரணுமா? சரியா? அங்க எங்கன்னு எங்கேயும் நிக்க கூடாது, பத்திரமா போயிட்டு திரும்பணும். சரி. என் மாமியாரே என் புருஷனை யாராவது போன் பண்ணாங்கன்னு சொல்லிடு. இந்த மாதிரி 10 நாள் பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்காங்கன்னு. கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பி ஒரு 2-3 மாசம் போல கால் வலியெல்லாம் சரியான பிறகுதான் வீட்டுக்கு வருவோன்னு அடிச்சு பேசுமா. என் மாமியாரு சொல்லாம ஏன் போனா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு 1008 நோட்டம் சொல்லும். அதையெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி பேசு. சரியா? நீ கொடுக்குற குடுப்புல ஆத்தல மோவனை அலறி அடிச்சுக்கிட்டு இங்க ஓடி வரணும். அது இல்ல, நான் பாத்துக்கிறேன் தாமரை, நீ பத்திரமா போயிட்டு வா முதல்ல. உங்க பெரிய மணி கீழே வரல, கிளம்புனால காலையிலேயே. அவளையும் அப்படியே கூப்பிட்டுட்டு போங்க. அவ எதுவும் போற இடத்துல வர இடத்துல துடுக்கா பேசிக்கிட்டு நிப்பா. யாருக்கிட்ட எங்கேயும் உரண்டு வாங்கிட போறா. அவளை பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்து சேருங்க. டேம்மா, எல்லாரையும் அனுப்பி வைக்கிறியா? ஏன் சின்ன மைனியை அனுப்பி வச்சானே? அது மட்டும் நான் பாவம் தானே, வீட்டுல தானே கிடக்கு. நாங்களாவது அம்மா வீடு அண்ணன் வீடு அங்க இங்கன்னு காரியம் கணக்குக்கு போறோம். இது பிள்ளைகளை விட்டுட்டு மாட்டை வச்சுக்கிட்டு எங்கம்மா போகுது? இவ வேற போற நேரத்துல எதுக்கு யாரை எடுத்து விட்டுட்டு போறா? எடி போறவன் இப்ப சாம போக வேண்டியதானே, எதுக்கு எனக்கு வம்ப இழுத்து விடுற? பாருடி கடைக்குட்டிய, என்னம்மா என் மைனி சின்ன மைனி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்க. கேட்டுக்க அவ கதைய, வம்ப இழுத்து விடுறியா? நீங்க 2 பேரும் போறீங்கன்னு பொறாமடி அவளுக்கு. யாருக்கு பொறாம? எனக்கா? நான் போறேன்னு உனக்கு தான் பொறாம, அதான் உட்கார வச்சுட்டேன். என்னடி என் மோள 2 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்றாளவனு என்கிட்ட எகிரிக்கிட்டு வரியா? நான் சொன்னேன்னா ஒரு நிமிஷத்துல உனைய முண்டு இல்லைன்னு பண்ணிட்டு பாக்குறியப்ப. அம்மா சும்மா இரு கொஞ்சம். இப்ப என்ன அவ தப்பா கேட்டுவிட்டா? அவ வாரம்னு சொல்லி தானே கிளம்புனா, நீ எதுக்கு அவளை போக வேண்டியது தருத்த? ஏன் ஒரு 2-3 நாளைக்கு தானே வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா என்ன? அப்படி எல்லாரும் ஒண்ணு போயிட்டு வருவோம்ல. உன் பெரிய மருமகளை அனுப்பி வைக்கிற, எங்களை அனுப்பி வைக்கிற, அவளை மட்டும் அனுப்ப உனக்கு மனம் வரலையே. என்னம்மா நீ? என்னடி தாமரை நீயே இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட? அம்மா ஒத்தையில கடந்து எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறது? அதான் தம்பி இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். நீ ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் அவன் செஞ்சு கொடுப்பான். சரியா? அதானே அண்ணனே மைனிய போனதுன்னு சொல்லிட்டு போனாரு, அப்புறம் என்ன? எங்கேயோ போய் தொலைங்க போங்க. யாருக்கு தான் எதை பத்தி தான் கவலை இருக்கு? போங்க. மைனியா பரவாயில்ல மைனியா, நீங்க எனக்காண்டிலாம் எதுவும் பேச வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் வீட்டெல்லாம் யாரை பாத்துக்கிறது? நான் இருந்துக்கிறேன் வீட்டுல. அடி இருக்கட்டும், வாங்க கிளம்பியே. என்னடா இவ்வளவு இங்க இருந்து கிளம்பி போறதுக்கே 4 நாள் ஆக்கிடுவாள் போல இருக்கு. இன்னும் ஒருத்தையும் ஆளை காணோம். வந்தாலவனா சட்டுப்பட்டுன்னு எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் வீட்டுக்குள்ள என்னத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காளோட தெரியல. என்னம்மா சின்ன பொண்ணு, இன்னும் யாரும் வரல போல இருக்கு. டேக்கா, நீ வந்ததே லேட்டு, நீ வந்து யாரும் வரலையான்னு கேட்குறியா? சரி, நீ கிளம்பி வரையில எல்லாரையும் வாங்கின ஒரு வார்த்தை கூப்பிட்டு வந்தா என்ன? நம்ம கூப்பிட்டா வருவோம்னு சொல்லிக்கிட்டு 4 பேர் கதவை சத்திக்கிட்டு உள்ளே கிடப்பாளுவ. ஏண்டி நாங்களே பெரிய போர்க்களத்துக்கு அப்புறம் கிளம்பி வந்திருக்கோம். என் அம்மா மைனியை போகணும்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அப்புறம் நானும் என் அக்காவும் பேசிதான் எப்படியோ மைனியை கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன இது இத்தனை கட்ட பைய எவ்வளோத்தையும் வாரிக்கிட்டு எங்க போறது?
நம்ம என்ன பஸ்லியா போறோம், பாதி யாத்திரையா போறோம். இவ்வளோத்தையும் தூக்கி அள்ளிக்கிட்டு போனா போய் சேர்றதுக்கே பல மாசம் ஆயிடும். அப்புறம் திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு மற்றதுக்கெல்லாம் எதில் கொண்டு போகிறது? அப்படி வெறுங்கையை வீசிக்கிட்டே உனிய மாதிரி வர முடியும்? திரும்பி வரையில பிள்ளைகளுக்கு பொருள் பண்டம்லாம் வாங்கி வைக்கணும்னா அங்கே போய் பைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அதாண்டி ஒரு போர்வை, அப்புறம் 2 3 புடவை, அப்புறம் தட்டு, சோறு திங்கிற கரண்டி, சோத்துக்குண்டா எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பையில வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு ஒரு பைய தலையில வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இக்கா எல்லாரும் வந்துட்டீங்க போல. சின்ன பொண்ணே வரும்போது என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டு வந்தேன். என்னடி பத்தியா? நீ இப்படித்தான் இனி எங்க போனாலும் அப்படியே விட்டுட்டு போவேன். என் வசந்தி, நானே எப்படியே உசுர கையில பிடிச்சிக்கிட்டு என் மாமியார் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். இதுல ஒன்னே எங்க இருந்து கூப்பிடுறது? பாத்தியா, நம்மளாம் நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்க எப்போ போவோம்னு துரத்தி விட்டுட்டு கிடக்குறாங்க. ஆனா இந்த வசந்த் தம்பி பொண்டாட்டி போறாங்கன்னு தெரிஞ்சு கூடவே வந்து கையோட வழி அனுப்பி வைக்க வந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கணும் புருஷனா இருந்தா. ஐயோ தங்கமயிலக்கா, அப்படிலாம் இல்ல. அவ அவ்வளவா எங்கேயும் போனது இல்லையா, அதனாலதான் எனக்கும் தனியா அனுப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, இங்க இருந்து போற வரைக்கும் நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். டே வசந்தே, உன் பொண்டாட்டி நாங்கள் தொலைச்சிடலாம் மாட்டோம்டா. பத்திரமா கூப்பிட்டுட்டு வரோம். நீ போய் உன் வேலையை பாரு. நாங்கள் அப்படி இந்த எல்லாரும் வந்ததும் கிளம்புறோம். சின்ன பொண்ணு என்னடி, நான் போற வரைக்கும் அவர் இங்கே தான் இருப்பாரு. அவர் இருந்து என்னை அனுப்பி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாரு. அது வரையும் உங்க அலப்பறையை யாரு தங்குறது? எங்க சரியா வேலைக்கு வேலை சாப்பிடணும். பாப்பாவை பார்த்துக்கோங்க. அப்புறம் அத்தைக்கு சாப்பாடு கொடுங்க சரியா? மற்றபடி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீயும் போற இடத்துல வர இடத்துல பாத்துருக்கணும். ரசத்தியக்கா, உங்க பொறுப்பு தான். உங்களை நம்பிதான் அனுப்புறேன். நீங்க தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேக்கா. ஏதாவது ஆச்சு அப்புறம் உங்களை தான் கேட்பேன். கீதாக்கா, என்னது இது மூட்டை? ஏய் அப்பா, நல்ல பழமா இருக்கு மூட்டை. என்ன பண்ண, ஒரு நாள் 2 நாளா ஒரு வாரம் போறோம்ல. அப்புறம் சோத்து மூட்டை, துணிமணி எல்லாம் வேணும். அதாவது ஒரு கட்டப்பையில எடுக்கிறதுக்கு பதிலா இப்படி ஒரு மூட்டையை கட்டிட்டா அப்படியே ஈஸியா இருக்கும்ல. சரி வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். எல்லாரும் வந்தாச்சா? போலாமா? இன்னும் அந்த சீலாவும் சில்பாவும் வரல. அவ்வளோ வருவாள வரமாட்டலன்னு சந்தேகம் தான். சின்ன பண்ணே, எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல? இல்ல எதுவும் வேணும்னா அப்படியே போற வழியில வாங்கிக்கலாமா? ஐயையோ மைனிய, வீட்டுல எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தேன், அதை எடுக்க மறந்துட்டேன். போயிட்டு வரட்டுமா? ராதிகா, இப்போ எதுக்கு உனக்கு எலுமிச்சம்பழம்? மைனி, வழி நடுக எனக்கு வாந்தி வரும் மைனி. அது இருந்துச்சுன்னா அப்படியே வாயில போட்டு முன்னுக்கிட்டே வரலாம். அதெல்லாம் போற வழியில வாங்கிக்கலாம் வா. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் புளிப்பு மிட்டாய் இருந்தாதான் வாந்தி வராது. இல்லைன்னா யாராவது வாந்தி எடுக்கிறத பார்த்தாலே எனக்கு வாந்தி வந்துடும். ஐயா, இதெல்லாம் வேற இருக்கா? இவ்வளவு எப்படி கூப்பிட்டுட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்க்க போறேன்னு தெரியல. அவசரப்பட்டு பாத யாத்திரை போறதுக்கு முடிவு எடுத்துட்டோமா? ஆரம்பிக்கும் தான் ரொம்ப அடாவடியா ஆரம்பிக்கிற அளவு எப்படி முடிச்சு வைப்பாளுவன்னு தெரியலையா? ஏண்டியா பேப்பில் கொண்டு வான்னு சொன்னேனே, எடுத்துட்டு வந்தியா? அட இல்ல மைனிய, வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாரும் எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு எதுக்குதான் எங்க அம்மா பெரிய பையன் தூக்கிட்டு வந்தீங்க? எல்லாரும் பணம் வச்சிருக்கீங்கல்ல? எதுக்கு பணம்? பஸ்ஸுக்கு இல்லைன்னா கூட ஓசி பஸ்ல ஏறி வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வாங்க போகலாம். ஏய் கிளம்புங்கடி, சீக்கிரம் கிளம்புங்க. எவ்வளவு நேரம் உங்களுக்காக நான் காத்திருக்கிறது. ஆரம்பிச்சிருச்சா? இதுல இருந்து ஆத்தா வரேன் தாத்தா வரேன்னு சொல்லிக்கிட்டு அவளும் ஜாமியாட ஆரம்பிச்சிருவாளுவ. என்ன பண்ணே பிடிச்சின பண்ணே, விடுங்கடி என்னை விடுங்க, நான் ஆடணும். ஆத்தா, நாங்க ஒன்னும் டூருக்கு பஸ்ல போகல, நீ ஆடிக்கிட்டு வர்றதுக்கு நடந்துதான் போறோம். ஏக்கா இதுவும் நல்லதுதான். அங்கங்கேயும் வழிநடுக்க சாமி வந்த மாதிரி ஆடிச்சுன்னா 1 ரூபா 2 ரூபா போடுவாங்கல்ல, அதை எடுத்து நம்ம டீ வாங்கி குடிச்சுக்கலாமுக்கா. ஐயோ ஆத்தா ரொம்ப உக்கிரமா இருக்கா. ஆத்தாவுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஆத்தா சொல்ல ஆத்தா, என்ன குறை ஆத்தா உனக்கு? உன்னைய பார்க்க தானே வாரோம். வேணும், எனக்கு வேணும், இருந்தாதான் நான் போவேன். வேணும்னா என்ன வேணும்னு சொன்னதானே தெரியும். அடியே எனக்கு கிடா வெட்டி பூச வைங்கடி, கிடா வெட்டி பூச வைங்க. அத்தா நீ சொன்ன மாதிரியே உனக்கு கிடா பூச வச்சிடறேன் மாத்தா. இப்போ பழனிக்கு போயிட்டு வரேன், அதுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும் ஆத்தா. என் துணை உங்களுக்கு எப்பவும் இருக்கும். போங்க, போயிட்டு பல பிரச்சனைகளோட தான் திரும்பி வருவீங்க. இது இந்த ஆத்தாவோட உத்தரவு. என்ன ஆத்தா போகையில புகமத்தை கிளப்பி விடுறேன். ஐயோ அடுத்த மைனி ஆரம்பிச்சிட்டாளா? எப்பள வேணும் எனக்கு? எலுமிச்சம்பழம் வேணும், சூட வேணும்டா. சின்ன பொண்ணு சூட இருந்தா கொளுத்தி காட்டு சின்ன பொண்ணு. ஏய் யாரடி நீ? யாரு? இக்கா, அதுவும் ஓப்படியா? கீதா தெரியலையா உனக்கு? நாதா நாகம்மா தேவி. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என் பிள்ளை உடம்புக்குள்ள எதுக்கு வந்த? சொல்லடி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஐயோ கீதாக்கா உடம்புல யார பூந்துட்டாங்க போல. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா எப்படிக்கா சாமி அடக்குறது? ஆத்தாவுக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்குக்கா. என்கிட்ட நீ என்னடி சொன்ன? என்ன சொன்ன? உன் மவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நீ அங்க பிரதர்சனம் பண்ணறன்னு சொன்னியா இல்லையா? இது நாள் வரைக்கும் நீ சொன்னதை செஞ்சியாடி? ஆத்தா செய்யறேன் ஆத்தா செய்யறேன். உனக்காக நீ கேக்குறதெல்லாம் நான் செய்யறேனே, எனக்குன்னு நீ என்ன செஞ்ச? ஆத்தா என்னைய மன்னிச்சிரா ஆத்தா.
உனக்கு என்ன வேணும்னு கேளாத்தா, நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். காலை முழுக்க நீ என் காலடியிலேயே கடக்கணுமடி. சரியாத்தா சரியாத்தா. அத்தா மலை ஏற போறேன். தகவல புடி புடி புடி. ஐயோ மைனி, என்ன இப்பவே சாஞ்சிட்டாங்க? இனி போகையில இவங்களை தூக்கிட்டு தான் போகணுமா? சின்ன பொண்ணே, இப்படியே விட்டா அப்புறம் சரிப்பட்டு வராது. சத்தி ஏய் ஏக்கா, என்னக்கா இது உடம்பெல்லாம் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு, என்னாச்சுக்கா? எண்ணெயை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு உனக்கு அடிச்சு பட்ட மாதிரியா இருக்கு. நல்லா இருக்குடே உன் நியாயம். சரி சரி, அப்படியே அக்கா கையை காலையும் பிடிச்சு தூக்குறேன். வா கிளம்பலாம். சின்ன பொண்ணே, கொஞ்ச நேரம் அக்கா உட்காந்துட்டு வரட்டுமா? என்னது உட்கார போறியா? ஏன்ட்டு இப்படி எல்லாரும் என் உசுரை எடுக்கிறீங்க? நான் மட்டும் தனியாவது பழனிக்கு பஸ்ல போயிட்டு வந்திருப்பேன். பாத யாத்திரை போலாம்னு சொல்லி இப்படி என்னைய பாடு அடிக்கிறீங்களே நீங்க. என்னாச்சு ராதிகா, என்னாச்சு? இல்லக்கா, ஒரு மாதிரி குடல பரட்டுது, அதே வாந்தி வர மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சா? சின்ன பொண்ணே, எனக்கும் பசி எடுக்குதுடி. சாப்பிட்டுட்டு அப்புறமா பொறுமையா கிளம்பி போலாமா? ஏய் முதல்ல எல்லாரும் நடைய கட்டுங்க. ஒரு 4 ஊர் போயிட்டாவது சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவு வச்சுக்கிட்டு பாத யாத்திரை நான் எப்படி போக போறேன்னு தெரியலையே கடவுளே. இப்ப எல்லாரும் கிளம்பல, அடுத்து நான் சாமி ஆடிடுவேன். கிளம்புங்கம்மா எல்லாரும் சீக்கிரம், நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன பொண்ணே, அரோகரா சொல்லு. அந்தனுக்கு அரோகரா. மத்தவங்க எல்லாம் வாயில என்ன கொடுக்கட்டி வச்சிருக்கீங்க? வாய் திறந்து சொல்லுங்களாண்டி. சொல்றேன் வா வா.